நமஸ்காரம். தனையனை திருத்துவதற்காக நடந்த கதை விருந்து தொடர்கிறது. அந்த ரேவதி நட்சத்திரத்தையே மீண்டும் ஆகாயத்தில் ஸ்தாபனம் செய்து அதே நட்சத்திரத்தில் என்னை திருமணம் செய்து கொடுங்கள் என்று கன்னிகை ரேவதி வேண்டினாள். உடனே பிரம்முசர் சூரியனுடைய அண்மை ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தை சௌமார்க்கத்தில் ஸ்தாபிக்காமல் சந்திர மார்க்கத்தில் ஸ்தாபனம் செய்கிறேன் என்று கூறிவிட்டு தன் தவ வலிமையிலால் சந்திர மார்க்கத்தில் ஆகாய வெளியில் ரேவதி நட்சத்திரத்தை ஸ்தாபித்து அந்த ரேவதி நட்சத்திர தினத்தன்றே தம் வளர்ப்பு புத்திரியான அந்த ரேவதியை துர்த்தமனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். பிறகு அவர் அந்த மன்னனை நோக்கி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். நான் சியாம்புவானுவின் குலத்தில் வந்தவன், மன்வந்திரத்திற்கு தலைவனான கூடிய ஒரு உன்னதமான புதல்வனை தங்களது வரத்தால் பெற விரும்புகிறேன் என்றான் துர்த்தமன். அரசனே, நீ தேவியை ஆராதனை செய்து ஸ்ரீ தேவி பாகவதத்தை பாராயணம் செய்தால் உன் மனைவி ரேவதியின் மூலம் உனக்கு அத்தகையதொரு புதல்வன் பிறப்பான். ரைவதன் என்ற பெயரோடு அவனே 5வது மன்வந்தரவாதியாக விளங்குவான் என்று மகரிஷி வரமளித்தார். அதன் பிறகு துர்த்தம மன்னன் முனிவரிடம் விடைபெற்று மனைவி ரேவதியோடு தன் அரண்மனைக்கு சென்றான். சிறப்பாக தன் அரசை ஆண்டு வந்தான். ஒரு சமயம் லோமசர் என்ற முனிவர் வந்தார். அவரை துர்த்தமன் வரவேற்று உபசரித்து வணங்கி, தவநாணியே, ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற மகா புராணத்தை தங்கள் மூலமாக உட்கொள்ள நான் விரும்புகிறேன். மேலும் தேவி என் திருவருளால் நல்லதொரு மகப்பேற்றையும் நான் அடைய விரும்புகின்றேன் என்றான். பிறகு லோமா முனிவர் ஒரு நல்ல நாளில் ஸ்ரீ தேவி பாகவதத்தை சொல்ல துவங்கினார். 5 முறையில் அரச தம்பதிகள் பக்தியுடன் அக்கதையமுதை அருந்தினார்கள். முடிவு நாளில் அரசன் அந்த புராணத்தை பூஜித்து லோமசரையும் பூஜித்து நவாகரி மகா மந்திரத்தால் ஹோமம் செய்து குமாரிகா பூஜை, வடுக பூஜை முதலியவற்றை செய்து சுவாசினிகளை ஆராதித்து தம்பதி பூஜையும் செய்தான். சில நாட்களில் ரேவதி கர்ப்பம் தரித்து ஒரு ஆண்மகனை ஈன்றெடுத்தாள். அவன்தான் பிற்காலத்தில் உலகத்தரால் புகழப்பட்ட ரைவதம் என்ற மனுமந்திரத்தின் அதிபதியாக திகழ்ந்தான். இதுவும் தேவி பாகவதத்தின் மகிமையே ஆகும். இவ்வாறு கந்த பெருமான் கூறினார். அவர் கூறிய தேவி பாகவத மகிமையை கேட்டு அகஸ்தியர் அகம் மகிழ்ந்து அதை சிரமணம் செய்வதற்குரிய விதிமுறைகளையும் அவரிடமிருந்தே தெரிந்து கொண்டு தம் ஆசிரமத்திற்கு சென்றார். இவ்விதமாக குமரகுருபரன் அகஸ்தியருக்கு கூறிய தேவி பாகவத மகிமையை சௌனகாதி முனிவருக்கு சூத முனிவர் எடுத்து கூறினார். சௌனகாதி முனிவர்கள் அம்மகா புராணத்தை சிரமணம் செய்வதற்குரிய நியமங்களையும் தமக்கு சொல்ல வேண்டும் என்று சூத முனிவரிடம் கேட்டுக்கொண்டார்கள். சூத முனிவரும் அவற்றை கூறினார். சிரமணம் பண்ணிய உடனேயே பலம் வரவல்லது தேவி பாகவதம். அதற்குரிய விதிமுறைகளை கூறுகிறேன், கேளுங்கள். ஜோதிட கலையில் வல்லவரை கொண்டு கதாரம்பம் செய்வதற்குரிய சுப முகூர்த்தத்தை குறிக்க வேண்டும். ஆவணி மாதம் முதல் 6 மாத காலங்கள் வரை ஒவ்வொரு மாதத்திலும் உள்ள சுக்கிலபட்சம் துவக்கம் செய்வதற்குரிய நல்ல காலமாகும். ஹஸ்தம் அஸ்வினி நட்சத்திரங்களும் சேருமானால் மிகவும் நல்லது. நல்ல கிழமையும் வாசரமும் சேர்ந்தால் அதைவிட நல்லது. திருமகளின் திருவருள் உயர்ந்த இன்பங்கள் முதலானவற்றையும் நோய் நிவர்த்தியையும் சகல சௌபாக்கியங்களையும் வழங்க வல்லது. தேவியின் அன்பருளை நினைத்து ஆஷாடம், ஆஸ்வயுஜம், மாகம், வசந்தம் என்ற 4 நவராத்திரி காலங்களிலாவது தேவி பாகவதத்தை படிக்க செய்து அவசியமாகும். தேவி பாகவதம் பிரசங்கம் செய்யப்படும் இடம் விதானங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒரு உன்னத பீடத்தில் கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ உட்கார செய்து பூஜிக்க வேண்டும். தேவி பக்தராகவும் அறிஞராகவும் கருணாமூர்த்தியாகவும் உள்ளவரையே புராணம் சொல்பவராக வைத்து கொள்ள வேண்டும். அவருக்கு துணைவராக ஒரு பண்டிதரையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். புராணிகர் கதாரம்பத்திற்கு முன்னதாக வபனம் செய்து தூய்மையின் தீட்சிதராக விளங்க வேண்டும். ஒரு விதமான விக்னமும் நேராதவாறு முதலில் விக்னேஸ்வரனான மகா கணபதியை பூஜித்து பிறகு கலச ஸ்தாபனம் செய்து அந்த கலசத்தில் தேவியை தியான ஆவகனாதிகளால் பூரண சாநித்தியம் பெற செய்து ஸ்ரீ சக்கரத்தை கலசத்திற்கு மேல் நிலைநாட்டி நவாவரண விதிமுறைப்படி
ஆர்வத்தோடு பூஜை செய்ய ஒரு பக்தரையும் நியமிக்க வேண்டும். வடுக பூஜை, க்ஷேத்திரபாத பூஜை, யோகினிகளின் பூஜை, சப்த மாத்ருகாதேவிகளின் பூஜை, துளசி பூஜை, நவக்கிரக பூஜை, விஷ்ணு துதி, சங்கர துதி இவற்றை அங்கங்களாக செய்து நவாஷரி மகா மந்திரத்தால் பராசக்தியை பூஜித்த பிறகு ஸ்ரீ தேவி பாகவத நூலையும் பூஜிக்க வேண்டும். ஏகாக்கிரமான மனதுடன் தேவியை தியானித்து கதை அமுதை கேட்க வேண்டும். தேவி பாகவத சொற்பொழிவாளரையும் புதிய ஆடை துணிகளால் பூஜித்து வலம் வந்து கும்பிட்டு அதன் பிறகே கதாபாராயணம் ஆரம்பிப்பது நல்லதாகும். தினந்தோறும் சூரிய உதயத்தில் கதையை துவங்க வேண்டும். நடுப்பகலில் ஒரு முகூர்த்த நேரம் ஓய்வு எடுக்கலாம். மலமூத்திர தொந்தரவுகள் வராமல் இருப்பதற்காக மிதமான உணவையே சாப்பிட வேண்டும். ஒருவேளை தான் உணவருந்த வேண்டும் அல்லது பழங்களையும் பசும்பாலையும் ஆகாரமாக கொள்ளலாம். புராணம் சொல்லுபவரும் பிரம்மச்சரிய விரதத்தோடு தூய்மையானவராக விளங்க வேண்டும். மிகவும் வறுமையானவனும் மக்கட்பேறு இல்லாத மலரனும் கூட தேவி பாகவத பிரசங்கத்தை கேட்டால் அவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். 9 தினங்களையும் யக்ன தினங்களாக பாவிக்க வேண்டும். தினந்தோறும் குமாரியா பூஜை முதலியவற்றை கதை நிகழும் காலங்களில் நடத்தி வந்தால் சகல விருப்பங்களும் கைகூடி வரும். சகல தோஷங்களும் நீங்கும் பொருட்டு கதை படித்து முடிக்கும் நாளன்று காயத்ரி சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இவற்றையும் நாமார்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அஜ்ஞான தோஷங்கள் ஏதாவது நிகழ்ந்திருந்தாலும் அவை விலகிவிடும். முடிவு தினத்தில் சப்தசுதி மந்திரம் அல்லது நவாஷரி அல்லது காயத்ரி மந்திரம் ஆகிய ஏதாவது ஒன்றை கொண்டு அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். ஹோமத்திற்கு பயாசனம் சிறந்தது. அதோடு கடுகையும் சேர்த்தால் நல்லது. பாகவத சொற்பொழிவை நடத்திய பிராணிகளுக்கு ஆடைகளும் தட்சணைகளும் தாராளமாக கொடுத்து அவரை அகமகிழ செய்ய வேண்டும். கோதானம், பூமி தானம் முதலான தானங்களும் செய்யலாம். ஸ்ரீ தேவி பாகவத நூலை பீடத்தில் வைத்து பீதாம்பரத்தால் அலங்கரித்து அஷ்டமியிலோ மகா நவமி தினத்திலோ ஸ்ரீ தேவி பாகவத சொற்பொழிவாளருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இப்புராணத்தை சொல்லும் ஆசிரியரை விட உயர்ந்த பீடத்தில் இருந்து கொண்டு யாரும் கேட்கக்கூடாது. பக்தி இல்லாமலோ அருவருப்பாக ஆபாசமான குறுக்கு கேள்விகளை கேட்கவோ படுத்துக்கொண்டோ இப்புராணத்தை கேட்கலாகாது. மற்றெந்த புராணத்தை கேட்டாலும் கிடைக்காத மகாத்தன பலன்களை எல்லாம் ஸ்ரீ தேவி பாகவத கதாசிரவணத்தால் பெற்றுவிடலாம். ஸ்ரீ தேவி பாகவதம் என்பது நதிகளிலேயே கங்கையையும், தேவர்களிலே பரமேஸ்வரனையும், காவியங்களிலே ஸ்ரீராமாயணத்தையும், ஒளி வீசும் பொருட்களிலே சூரியனையும், ஆனந்தமூட்டும் பொருட்களிலே சந்திரனையும், பொறுமையிலே பூமியையும், கம்பீரத்திலே பெருங்கடலையையும், மந்திரங்களிலே காயத்ரியையும், பாபநாசம் செய்வதிலே விஷ்ணுவையும் போன்றது. ஒரு மனிதன் தன் ஆயுளில் 9 தடவை நவாயக்ன விதிமுறைப்படி ஸ்ரீ தேவி பாகவத வாசகத்தை நடத்திவிட்டால் அவன் ஜீவன் முக்தனாவான். சகல விதமான பாவங்கள், கவலைகள், துயரங்கள் முதலியவை எல்லாம் தீருமாதலால் கெட்ட காலங்களில் தேவி பாகவத பாராயணம் நன்மையை தரும். பராசக்தியான தேவியின் திருவடிகளில் சம்பந்தப்பட்ட துணியை கொண்டுதான் பிரம்மா உலகங்களையும் உயிரினங்களையும் படைக்கிறார். மகாவிஷ்ணுவும் அந்த பாதத்துளியின் பெருமையாலேயே உலகங்களை காத்தள்ளி வருகிறார். அந்த பராசக்தியின் திருவடி துணியை விபூதியாக அணிந்தே ருத்ரரும் பிரளய காலத்தில் பிரபஞ்சத்தை சம்காரம் செய்கிறார். அத்தகைய தேவியின் திருப்புகளான ஸ்ரீ தேவி பாகவதம் மிகச்சிறந்த மிக புனிதமான நூலாகும். உலகத்தின் நன்மைக்காக இதை படிப்போருக்கும் படிக்க கேட்போருக்கும் இம்மை மறுமை இரண்டிலும் நலம் பெற பராசக்தி திருவருள் செய்வாளாக.